Hey buddies, welcome to Python for Toddler series. So previous video la nama enna program paathirundom appadina eppadi nama dictionary la irundhu iterate panni elements nama access pandrathu appadina nama vandu paathirundom. So previous video paakama yaravadhu straight and video paathitirukeenga appadina so please neenga andha video poi paathittu vaanga so that nama further paakakodiya concepts ellame ungalku innum better ah puriyum. ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி ஒரு ரெண்டு லிஸ்ட்டை வந்துட்டு நம்ம டிக்ஷனரியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ லிஸ்ட் வந்துட்டு நம்ம டினோட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் தான் நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஒரு லிஸ்ட் வந்து இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ செகண்ட் லிஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேம் இதே மாதிரி செகண்ட் லிஸ்ட் இன்னொரு லிஸ்ட் நம்ம வந்து தருவோம். பட் நம்மளோட அவுட்புட் எப்படி வரணும் அப்படின்னா நம்மளுக்கு இது வந்துட்டு டிக்ஷனரி ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வந்து வரணும். ஸோ சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் நான் என்னென்ன தரேன் அப்படின்னா நியூமரிக்கல் வேல்யூஸ் 1 2 3 அப்படின்னு நான் வந்து தந்திருக்கேன். ஸோ செகண்ட் லிஸ்ட்டில் என்ன தரேன் அப்படின்னா ஒரு நேம்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு நேம், அதுக்கப்புறமேட்டு இது வந்துட்டு இன்னொரு நேம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அப்படின்னா எனக்கு அவுட்புட் எப்படி வரணும் அப்படின்னா டிக்ஷனரி ஃபார்மேட்டில் வரணும். லைக் ஃபஸ்ட்டில் வந்துட்டு 1ங்கிற கீழே இந்த நேம் வந்து இருக்குது, 2ங்கிற கீழே இந்த நேம் இருக்குது, 3ங்கிற கீழே இந்த நேம் வந்து இருக்குது அப்படின்ட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிக்ஷனரி டைப்பில் எனக்கு வந்து அவுட்புட் வரணும். ஸோ இந்த அவுட்புட் வந்து எப்படி நம்ம எடுத்துகிட்டு வருது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வந்துட்டு நம்மளுக்கு ரியல் டைமில் எந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ சப்போஸ் நம்மக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் நம்பர் அது வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சப்போஸ் இப்போ நம்மக்கிட்ட ரெஜிஸ்டர் நம்பர் லைக் 1 2 3 அப்படின்ட்டு லைனாக இருக்குது, நேம் வந்துட்டு ஸோ அண்ட் ஸோ நேம்ஸ் இருக்குது அப்படின்னா இது ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி நம்மளுக்கு ஒரு லிஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கம்பைன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸில் நம்ம வந்துட்டு இந்த டிக்ஷனரியில் நம்ம இந்த மாதிரி கம்பைன் பண்ணி ஈஸியாக வச்சுக்கலாம். லைக் ரெஜிஸ்டர் நம்பர் 1ல வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ரெஜிஸ்டர் நம்பர் 2ல இந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு பாயிண்ட் பண்ணுறதுக்கு இந்த டிக்ஷனரி வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அவுட்புட் இப்போ நம்ம எப்படி எடுத்துகிட்டு வருது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ என்னோட கூட நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்திருக்கு, டிக்ஷனரியில் வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் லைனில் என்ன தந்திருக்கேன் அப்படின்னா இண்டெக்ஸ் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அதில் வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி லிஸ்ட்டில் நான் வந்து 1 2 3 அப்படின்ட்டு கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நேம் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு நேம்லையும் இந்த மாதிரி நான் வந்து ஒரு 3 நேம்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிக்ஷனரி அப்படின்ட்டு இன்னொரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிட்டு என்ன தரேன் அப்படின்னா டிக்ட் ஆஃப் ஜிப் ஆஃப் இண்டெக்ஸ் கமா நேம்ஸ் அப்படின்னு நான் வந்து தந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த இண்டெக்ஸில் இருக்க கண்டென்ட்டையும் இந்த நேமில் இருக்க கண்டென்ட்டையும் ஜிப் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ நார்மலாக நம்ம இன்டர்நெட்லேருந்து 5-6 சாங்ஸ் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அதை கம்ப்ரெஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணுவோம் இல்லையா. அதாவது 2-3 ஃபைல் தனித்தனியாக டவுன்லோட் பண்ணுறத சேர்த்து ஒரே ஃபைலாக ஒரு ஜிப் ஃபைலாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இல்லையா. ஸோ 4-5 ஃபைல் வந்துட்டு கம்பைன் பண்ணி ஒரே ஃபைலாக இருந்தது அப்படின்னா இதுதான் நம்ம வந்துட்டு ஜிப் ஃபைல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அதே தான் நம்ம வந்து இந்த இடத்துலையும் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா தனித்தனியாக இருக்கக்கூடிய இந்த இண்டெக்ஸையும் நேமையும் எனக்கு வந்து ஜிப் பண்ணு, அதாவது ஜாயின் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ ஜிப் பண்ணதை என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப டிக்ஷனரியாக மாற்று அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். டிக்ஷனரியாக மாற்றுறது என்ன பண்ணணும் அப்படின்னா டிக்ஷனரிங்கிற வேரியபிள் போய் எனக்கு சேவ் பண்ணிவிடுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு பிரிண்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிக்ஷனரியில் என்ன இருக்கோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ண சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போது இந்த இடத்துல இந்த இண்டெக்ஸ்லையும் நேம்லையும் என்ன இருக்கோ அது எப்படி ஜிப் பண்ணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்க கண்டென்ட் வந்துட்டு 1 2ங்கிற கண்டென்ட் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு நேம்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா சக்திங்கிற ஒரு நேம் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு சிவாங்கிற இன்னொரு நேம் இருக்குது, அதுக்கப்புறம் வேலுன்னு ஒரு நேம் இருக்குது. சாரி, இது வந்துட்டு வேலுங்கிற நேம் இருக்குது. இதை ஜிப் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்துட்டு மேப் பண்ணும். லைக் எப்படி பண்ணுன்னா இதுவும் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டு, இதுவும் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டு. இது எப்படி மேப்பிங் நடக்கும் அப்படின்னா இந்த 1ல சக்தி வந்து பாயிண்ட் பண்ணும், 2 சிவாவை பாயிண்ட் பண்ணும், 3 வந்துட்டு வேலுவை பாயிண்ட் பண்ணும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 1ல சக்தி அப்படின்ட்டு வரும், அதுக்கப்புறமேட்டு 2ல சிவா அப்படின்ட்டு இருக்கும், அதுக்கப்புறம் 3ல வேலு அப்படின்ட்டு இருக்கும். இப்போ இதோட டைப் என்ன டைப்பாக இருக்கும் அப்படின்னா டப்பிளோட டைப்பாக தான் இருக்கும். ஸோ எப்பயுமே நம்மளுக்கு ஜிப்பில் வந்துட்டு எந்த டைப்பை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா உள்ளே இருக்க இந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு டப்புளாக தான் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது வந்து லிஸ்ட்டு, இது வந்து டப்புள். லிஸ்ட் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கும், டப்புள் அப்படின்னா ரவுண்ட் ப்ராக்கெட்டில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல யாருக்காவது லிஸ்ட்னா என்னன்ட்டோ இல்லை டப்புள்னா என்னன்ட்டோ டவுட் வந்தது அப்படின்னா ஸோ ப்ளீஸ் நம்ம முன்னாடி போட்டிருக்க தியரிட்டிக்கல் வீடியோஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் பெட்டராகவே புரியும். ஸோ டப்புளாக ரிட்டர்ன் பண்ணதை நம்ம வந்து டிக்ஷனரியாக தான் நம்மளுக்கு வந்து வேணும். ஸோ இதை இப்போ பிரிண்ட் பண்ண சொல்கிற போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிக்ட்ங்கிற ஒரு கீவேர்டு வந்து தரும். ஸோ ஏதாவது ஒரு டேட்டா டைப்பை டிக்ஷனரியாக மாற்றணும் அப்படின்னா அந்த டிக்ட்ங்கிற கீவேர்டு தான் தரும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து டிக்ட்னு இருக்குது. ஸோ இது வந்துட்டு டிக்ஷனரியாக மாறும். ஸோ டிக்ஷனரியாக மாறும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா
நம்மளுக்கு இது வந்து இப்படி டிக்ஷனரியாக மாறிட்டு 1ங்கிறதுல நம்மளுக்கு வந்துட்டு சக்திங்கிற கண்டென்ட் வந்து இருக்குது, 2ல் நம்மளுக்கு சிவாங்கிற கண்டென்ட் வந்து இருக்குது, 3ல் வந்துட்டு வேலுங்கிற கண்டென்ட் வந்து இருக்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு அவுட்புட் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்னால நம்மளுக்கு வந்து டபுள் கோட்ஸில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த டிக்ஷனரியை பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இப்படி தான் நாம் ஒரு லிஸ்ட்டையும் இன்னொரு லிஸ்ட்டையும் நம்ம வந்து டிக்ஷனரியாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரே மெத்தட் வந்துட்டு ஜிப்னு அங்கக்கூடிய ஒரு மெத்தட் தான். ஸோ இது கம்பைன் பண்ணுறதுல இன்னும் 2-3 மெத்தட்ஸ் இருக்குது. அது என்ன மாதிரி மெத்தட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கோடை நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. பட் அவுட்புட் எனக்கு எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு. ஸோ இந்த அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி ஃபஸ்ட் லைனில் நான் வந்து இண்டெக்ஸில் நான் வந்து 1 2 3 கொடுத்துருக்கேன். நேம்ஸில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஹாய் அப்படின்னு கொடுத்துருக்கேன். டிக்ஷனரின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஜிப் ஆஃப் இண்டெக்ஸ் நேம்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா 1 2 3 வந்துட்டு எனக்கு ஒரு லிஸ்ட்டில் இருக்குது. செகண்ட் நான் என்ன தந்திருக்கேன் அப்படின்னா நேம்ஸில் வந்துட்டு லிஸ்ட்டாக கொடுக்காம நான் ஜஸ்ட்டு வந்துட்டு ஹேனுங்கிற ஒரு ஸ்ட்ரிங் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது மேப் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா 1 வந்து ஹெச்சுக்கும், 2 வந்து ஏக்கும், 3 வந்து ஐக்கும் தான் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணும். அப்போ 1ல் வந்து ஹெச், 2ல் வந்து ஏ, 3ல் வந்துட்டு ஐ அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ இதை வந்துட்டு டிக்ஷனரியாக நம்ம மாற்றும் போது நம்மளுக்கு என்னவா வரும் அப்படின்னா அவுட்புட் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ டிக்ஷனரியாக மாறிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ முன்னாடி வந்துட்டு நம்ம ரெண்டுமே நம்ம லிஸ்ட்டில் கொடுத்துருந்தோம், அதனால தான் நம்மளுக்கு அவுட்புட் இந்த மாதிரி வந்தது. ஸோ ஒன்று இந்த மாதிரி டைரெக்டாக நம்மளுக்கு வந்து மேப் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி 3 லிஸ்ட்டில் வேல்யூஸ் கொடுத்துட்டு செகண்ட் தரப்போகிற வேரியபிள் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரிங் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு ஜிப் ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். ஓகே, இப்போ இந்த கோடை நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இந்த கோடில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இண்டெக்ஸ்ங்கிற வேரியபிளில் நான் வந்து லிஸ்ட் கொடுத்துருக்கேன். நேம்ங்கிற வேரியபிள் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டப்பிள் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ டப்பிள் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்துட்டு 3 எலமெண்ட்ஸ் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இண்டெக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா 4 வந்துட்டு இருக்குது, அதாவது 1 2 3 திரும்ப 1 அப்படின்ட்டு இருக்குது. நேம்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 3 நேம்ஸ் தான் நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஒன்று வந்துட்டு சக்தி, இன்னொன்று வந்துட்டு சிவா, தேர்ட் வந்துட்டு வேலு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து ஜிப் பண்ண சொல்கிறேன், திரும்ப வந்து டிக்ஷனரியில் இருக்கிறத பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ இது எப்படி மேப்பிங் ஆகும் அப்படின்னா 1ல் சக்தி, 2ல் சிவா, 3ல் வந்து வேலு அப்படின்ட்டு தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல மேப் ஆகும். இந்த இடத்துல ஒரு எலமெண்ட் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாகவே இருந்தாலுமே இதை வந்துட்டு கன்சிடர் பண்ணாது. பிகாஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு வெறும் 3 எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே இருக்கிற 3 வேல்யூஸை மட்டும் எடுத்து நம்மளுக்கு இந்த மாதிரி மேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவுட்புட் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டையும் ஒரு டப்புளையும் கொடுத்து நம்ம டிக்ஷனரியாக கன்வெர்ட் பண்ண சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் அவுட்புட் வந்து வரும். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஒன்று வந்து இண்டெக்ஸ், இன்னொன்று வந்து நேம் அப்படின்ட்டு. இண்டெக்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி நான் வந்துட்டு லிஸ்ட்டில் வந்து கண்டென்ட்ஸ் தரேன். என்னென்ன கண்டென்ட் அப்படின்னா 1 2 3 1ன்னு தரேன். அதுக்கப்புறம் நேமில் என்ன தரேன் அப்படின்னா டப்பிளில் நான் வந்துட்டு 4 நேம்ஸ் வந்து நான் வந்து தந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நேம் என்ன அப்படின்னா சக்தி அப்படின்னு தந்திருக்கேன், செகண்ட் நேம் வந்துட்டு சிவா அப்படின்னு தந்திருக்கேன், தேர்ட் நேம் வந்து வேலுன்னு தந்திருக்கேன், ஃபோர்த் நேம் வந்துட்டு ரியா அப்படின்னு தந்திருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல மேப்பிங் வந்து நடக்கும். ஸோ எப்படி மேப்பிங் நடக்கும் அப்படின்னா ஸோ 1க்கு வந்து ஃபஸ்ட்டு சக்தி, அதுக்கப்புறம் 2க்கு வந்து சிவா, 3க்கு வந்து வேலு, ஸோ 1க்கு வந்து ரியா அப்படின்னா மேப்பிங் வந்து நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது வரைக்கும் போகிற வரைக்குமே நம்மளுக்கு 1க்கு சக்தி, 2க்கு சிவா, 3க்கு வேலுன்னு தான் இருக்கும். பட் திரும்ப இந்த வேல்யூக்கு வரும்போது திரும்ப வந்து 1ன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. ஸோ இது வந்து எலமெண்ட் ரிப்பீட் ஆகிறதுனால லாஸ்ட்டில் என்ன கண்டென்ட் நாம் இந்த இடத்துல கொடுத்துருக்கோமோ அதை தான் வந்துட்டு 1க்கான வேல்யூவாக அது வந்து எடுத்துக்கும். ஸோ அப்போது நம்மளுக்கு 1ல் வந்துட்டு ரியானுங்கிற கண்டென்ட் இருக்கும், 2ல் வந்துட்டு சிவானுங்கிற கண்டென்ட் இருக்கும், 3ல் வந்துட்டு வேலுங்கிற கண்டென்ட் தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி டைரெக்டாக இந்த மாதிரி மேப்பிங் வந்து நடக்காது. பிகாஸ் வந்துட்டு இங்கேயும் 1 ப்ரெசென்ட் இருக்குது, இங்கேயும் 1 ப்ரெசென்ட் இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு லாஸ்ட்டாக மேப்பிங் என்ன நடந்ததோ அதுக்கான வேல்யூவை தான் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டாக என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகி வரும் அப்படின்னு பார்த்தோம். பட் ஒரு சில சமயத்தில் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு டப்பிள் இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதே எலமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்துட்டு மேப் ஆகிட்டு வரணும். இந்த மாதிரி எதுவுமே எனக்கு வந்து மாறி வரக்கூடாது அப்படின்ட்டு வந்து எனக்கு வந்து ஒரு சில கேசஸ் இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் டிக்ஷனரியில் அதை வந்து பண்ண முடியாது. பட் டிக்ஷனரியில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கீஸ் வந்துட்டு ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கீஸ் வந்து இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்காது. ரிப்பீட்டட் கீஸ் வந்துட்டு டிக்ஷனரி அக்செப்ட் பண்ணாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நாம் லிஸ்ட்டாக தான் நம்ம வந்துட்டு கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா
ஒன்ல அதே மாதிரி 1 2 3 1 அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு கண்டென்ட் வந்து கொடுத்துடுறோம். ஸோ சேம் அதே மாதிரி நேம்ஸில் நம்மக்கிட்ட 4 நேம்ஸ் இருக்குது. ஸோ 1 வந்துட்டு சக்தின்னு இருக்குது, ஸோ செகண்ட் வந்துட்டு சிவான்னு இருக்குது, தேர்ட் வந்துட்டு வேலுன்னு இருக்குது, ஃபோர்த் வந்துட்டு ரியான்னு இருக்குது. ஸோ இது எனக்கு ஒன்று ஒவ்வொரு இதோட தான் எனக்கு இப்படி கனெக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி ஜிப் பண்ணிவிட்டு ஜிப் பண்ணதை என்னவா பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட்டாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இப்படி டேரெக்டாக தான் மேப் பண்ணணும். 1ல சக்தி, அதுக்கப்புறம் 2ல சிவா, அதுக்கப்புறமேட்டு 3ல வேலு, அதுக்கப்புறம் திரும்ப 1ல ரியா அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கிற எலமெண்ட்ஸ் எதுவுமே எனக்கு வந்து கேன்சல் ஆகாமல் எனக்கு இருக்கிறது எல்லாமே அப்படியே எனக்கு மேப் பண்ணி தான் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம லிஸ்ட்டாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் மூலமாக எப்படி வந்துட்டு 2 லிஸ்ட்டை வந்துட்டு ஒரு டிக்ஷனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் ஒரு லிஸ்ட்டையும் ஒரு டப்புலையும் எப்படி நாம் சேர்ந்த மாதிரி எப்படி ஒரு டிக்ஷனரியாக எடுத்துகிட்டு வருதுங்கிறதும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட்டையும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிங்கும் இருந்தது அப்படின்னா அது எப்படி நம்மளுக்கு டிக்ஷனரியாக கன்வெர்ட் ஆகும்ங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ஒரு லிஸ்ட்டு ஒரு டப்புளில் நம்மளுக்கு வேல்யூஸ் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை எப்படி நாம் ஒரே மாதிரி கம்பைன் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்த கான்செப்ட்ஸ் ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போட்டிருக்க கோர்ஸ் எல்லாமே நான் கிட்டப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை பாய்.